Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் ரத்னகுமார். கற்கும் பலமையாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் மெயின்லி பார்த்தீங்கன்னா MS Word, Excel, PowerPoint இதெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் உங்களுடைய ப்ராஜெக்ட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இதோ ஒரு டாப்பிக்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னா ஸ்லைடு மூலிமா தான் ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்லைடு எப்படி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா MS Office, PowerPoint. இன்னொன்று பார்த்தீங்கன்னா Google ஸ்லைடு. இதில் மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா MS Office, PowerPoint தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். கூகுள் ஸ்லைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லை, எனக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல, என்கிட்ட அந்த ஆக்டிவேஷன் கீ இல்லை, நான் எப்படி அந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணணும்னா கூகுள் ஸ்லைடு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம MS Office, PowerPoint ப்ரெசன்டேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 ஸ்லைடு போட்டு அதில் ஜஸ்ட்டு ஃபாண்ட் கலர் அதெல்லாம் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஹிட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ஈஸியாக வந்து சேரும். அது மூலிமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா PowerPoint ப்ரெசன்டேஷன். இதுதான் உங்களுக்கு இந்த டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின நீங்கள் ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க, ப்ளஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜில் இல்லை ஸ்கூல்லேயே சொல்லிட்டாங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் தெரியணும். ஓகே, இப்போ நம்ம இதுதான் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, PowerPoint ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் மெனு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி PowerPointன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா PowerPoint ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இல்லை வேறு என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறீங்க கேட்கும். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி தெரியாதனால பிளாங்க் ப்ரெசன்டேஷனே கிளிக் பண்ணுங்கள். பிளாங்க் ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லைடு. இங்கே ஸ்லைடு ப்ரிவ்யூ மாதிரி சின்ன ஸ்லைடு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த ஆட்டில். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸோடையே வந்திருக்கு. ஒன்று டைட்டில் ஆடு, இன்னொன்று சப்டைட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த டேப், இது ஹோம் டேப், இது இன்சர்ட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுல. ஸோ இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ வேண்டாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே ஃபைன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லைடுக்கு போனோன்னா எடுத்தோடனே PowerPoint ப்ரெசன்டேஷன் வரணும், ப்ரெசென்டட் பை கற்கும் படலம் வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி நான் PowerPoint ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் PowerPoint ப்ரெசன்டேஷன் டைப் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது நான் ரெட் கலரில் மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஹோம் டேப்பில் இருக்கீங்களா, ஹோம் டேப்பில் மேலே போனீங்கன்னா ஃபாண்ட்டோடைய சைஸு, ஃபாண்ட்டு மாற்றுறது, ஃபாண்ட்டை போல்ட் பண்ணுறது, அப்புறம் அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே தான் வரணும். இப்போ கேப்ஸில் மாற்றணுனாலும் இதில் போய் கேப்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ ஃபாண்ட் கலர் மாற்றணும்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணால் ஃபாண்ட்டோட கலரை ரெட் கலரில் இல்லை மெரூன் கலர், ப்ரௌன் கலர் ஏதோ ஒரு கலர் எது வருதோ ஸோ அதை நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் கலர் மாற்றியாச்சு. ஸோ கலர் மாறிடுச்சு. இப்போ எனக்கு அது போல்ட் லெட்டரில் வேணும்னா இங்கே போய் போல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கணும். ஸோ நீங்கள் இது நியர்பை இப்படி எடுத்துகிட்டு போகும்போதே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Bன்னு காட்டுது. ஸோ அந்த ஷார்ட்கட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷன் PowerPoint ப்ரெசன்டேஷன் டைப் பண்ணியாச்சு. சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டட் பை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். ஸோ ப்ரெசென்டட் பை கற்கும் படலம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு நம்மளுடைய டிக்ஷனரியில், அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லை அப்படின்றது தான் காட்டுது. ஸோ அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கற்கும் படலம்ன்றது தமிழ் வார்த்தை. நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அந்த வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் காட்டும். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் இப்படி காட்டும்போது உங்களுக்கு அந்த அண்டர்லைன் காட்டும். அதே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது போகும்போது அந்த அண்டர்லைன் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம அதில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மிடில் இருக்குது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு மிடில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டை, அதாவது லைன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபாண்ட் பற்றி நான் சொன்னல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் தான் டேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், இது மிடில் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரைட் சைடில் போகணும். ஸோ அதனால் ரைட் அலைன்மெண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ ரைட் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கற்கும் படலத்தோடைய இது வந்து போல்டு லெட்டரில் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே இருக்கிற அந்த இது நம்ம கிளிக் பண்ணாமல் என்ன பண்ணோம்னா Ctrl+B அழுத்தின உடனே நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கணும் அது வந்து உங்களுக்கு போல்ட் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ இப்போ நாம் வந்து ஒவ்வொரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அதே ஹோம் டேபில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ஸ்லைடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நியூ ஸ்லைடு கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட்டாக Ctrl+M கிளிக் பண்ணலாம். இப்போ நியூ ஸ்லைடு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்லைடு ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லைடு வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே வந்து ஒன்று டைட்டில் ஒன்லினா மேலே டைட்டிலுக்கு மட்டும் டெக்ஸ்ட் பாக்ஸோடு வரும், கீழெல்லாம் எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை blank மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் டைட்டில் ஒன்லின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். டைட்டில் ஒன்லின்னு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல டைட்டில் இருந்து ஃபிக் பண்ண போகிறேன். டைட்டில் என்னன்னு ஃபிக் பண்ண போகிறேன்னா ப்ரெசன்டேஷன்னா என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ப்ரெசன்டேஷன் நீங்கள் டைப் பண்ணியிருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்தா காப்பி ஆகிடும். அப்படியே இந்த ஸ்லைடு போகிறது அடுத்த ஸ்லைடு போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா மவுஸ் வந்து கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரிய வருதும் அந்த இது கொஞ்சம் டார்க் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்லைடு இங்கே வந்துடும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய ஃபாண்ட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட்டில் போய்ட்டு ஃபாண்ட்டை நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியதான். இதனோட சைஸ் நமக்கு வேணும்னா ஜஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இதை யூஸ் பண்ணி இப்போ போல்ட்டில் தான் இருக்குன்றதுக்கு இந்த போல்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்குன்னு அர்த்தம்னா போல்ட் செலக்ட் ஆகிருக்கு இந்த ஃபாண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் கீழே எனக்கு வந்து சில வார்த்தைகள்லாம் வரணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடில் சில சென்டென்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரெசன்டேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ரெசன்டேஷனை பற்றி கூகுளில் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ கூகுளில் நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ரிசல்ட் வரும். எனக்கு நிறையா ரிசல்ட் வரும்போது மெயினாக நான் பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா விக்கிபீடியா தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விக்கிபீடியா எனக்கு பாருங்க. ஸோ விக்கிபீடியாவில் போய்ட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெசன்டேஷனை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடைய விக்கிபீடியாவில் வரும். இதில் இருந்து தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் லைனை இதை காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸே இல்லை அப்படின்னா நான் எங்கே பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஹோம் டேப்பில் தானே இருக்கீங்க. ஹோம் டேப்பில் இருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு கர்சரை வந்து மேலே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு பாக்ஸே டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வருதா கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வரும். அப்படி இல்லைனா இன்சர்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடில் எண்டில் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன கத்தி சிம்பிள் மாதிரி வரும். அதை நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். Ctrl+C. இப்போ நீங்கள் விக்கிபீடியாவிலேருந்து காப்பி பண்ணி வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் அண்டர்லைனில் இருக்கும். இதை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அண்டர்லைனில் இந்த ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லிங்க் மாதிரி அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் வரும். இதில் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எம்முக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும், சிக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும், எல்லுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அனுப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ண அவசியம் இல்லை. டக்குன்னு எம் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஒர்க் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ரிமூவ் லிங்க்னு கிளிக் பண்ணுறேன். ரிமூவ் லிங்க்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டர்லைன் போயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரில் இல்லாமல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்டு இங்கே மட்டும் என்ன பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி இந்த கலர் சேஞ்ச் பண்ணுவோம்ல அதில் போய்ட்டு பிளாக் கலர் பிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் கலர் பிக் பண்ணிட்டேன். எனக்கு இது ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட் பை அடுத்த பாயிண்ட் போடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இதோட முடியுது, ஃபுல் ஸ்டாப் அடிச்சிட்டேன். அடுத்த பாயிண்ட் வரதுக்கு என்ட்ரு எடுத்துகிறேன். ஸோ என்ட்ரு எடுத்துகிட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வரேன். இங்கேருந்து காப்பி பண்ணியாச்சு. இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக போகுது. அப்போ நான் இதை சுருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பாயிண்ட்டில் இந்த இது இருக்குல்ல இதை நீங்கள் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஃபெச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்கை ரிமூவ் பண்ணுறேன்.
லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பிளாக் கலரில் மாற்றுறேன். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். தென் பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பேராகிராஃபாக இருக்குது, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருந்தால் எனக்கு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வேர்டு காட்டுது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டு தானே. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ஷனரியில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ஃபில் ஆகிக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து வந்துச்சு அடுத்த பாயிண்ட். இப்போ வந்து 2 பாயிண்ட் போட்டிருக்கேன். ஆனால் 2 பாயிண்ட் 1 by 1 இருக்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ கொடுக்கறது மூலிமா அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது அலைன்மெண்ட்டு இல்லை வந்து பாயிண்ட்னா இந்த அலைன்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸாக இருக்கும் பாயிண்ட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி கீழே சிம்பிள்ஸ் வரும், செக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். ரோமன் லெட்டரு இல்லை வந்து 1 2 3 எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏபிசிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள்ஸ் எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் வந்துச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட லைன் ஸ்பேசிங்கை வந்து எனக்கு மாற்றணும். ரொம்ப கிட்ட இருக்குது. லைன் ஸ்பேசிங்கை மாற்றணும்னா அப்படியே ஒரு 3 பாயிண்ட் தள்ளி வந்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங்னு இருக்கும். ஸோ அதை ஏரோ மார்க் கிளிக் பண்ணி எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் 2ன்னு வைக்க போகிறேன். 2ன்னு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்படி இருக்குது. ஸோ அப்படி இல்லை எனக்கு 1 பாயிண்ட் வைக்க போகிறேன், 1.5 வச்சுட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ 1.5 வச்சோடனே எனக்கு வந்து லைன் ஸ்பேசிங்கும் அழகாயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதுமாரி பண்ணணுமான்ல, ஒரு வாட்டி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் வைக்கி நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் போய்ட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாயிண்ட்டுக்கு அது வந்து அந்த சிம்பிளோடு வந்துடும். நீங்கள் அது மூலிமா பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போடலாம். இது வந்து புல்லட்டின்னு சொல்லலாம், எந்த பாயிண்ட் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அடுத்த பாயிண்ட் நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக சும்மா செஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலரில் அண்டர்லைன் வரும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு லிங்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேர்டை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். அப்படி இல்லைனா வந்து மேலே போய்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷன் போட்டு இந்த 3 பாயிண்ட் போட்டேன். திருப்பி இன்னும் அடுத்த ஸ்லைடு போகணும். அடுத்த ஸ்லைடு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+M. நம்ம ஆல்ரெடி நீங்கள் நியூ ஸ்லைடு போகலாம், அப்படி இல்லைனா Ctrl+M கொடுக்க சொல்கிறேன். ஸோ Ctrl+M கொடுத்தனா போன என்ன ஸ்லைடு சூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபார்மெட்டில் அடுத்த ஸ்லைடு கிரியேட் ஆகும். அதே மாதிரி டைட்டில் மட்டும் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா அடுத்த டைட்டில் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த விஷுவல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் பிரசன்டேஷன் அப்படின்றது சும்மா ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த ஃபாண்ட் கலரில் மாற்றிக்கணும் எனக்கு அப்படின்னா எனக்கு வந்து எல்லோ கலர் வேணும், வந்து ப்ளூ கலர் வேணும், என்ன கலர் வேணும் அந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபாண்ட் கலர் வந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறது என்ன பண்ணணும், ஒன்று இன்சர்ட் பண்ணி ஹோம் பண்ணி டேரக்டாக போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி அது எந்த கிளிக் பண்ணணும் அதோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆகும். இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதை நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக உங்களுக்கு தேவை அதை வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணி ஃபஸ்ட் லிங்க் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா விக்கிபீடியா நீங்கள் காப்பி பண்ணும்போது இருக்கும் வேறு எதாவது காப்பி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். இப்போ இதில் எல்லா செலக்ட் பண்ணி நான் பிளாக்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து வந்துச்சு. இங்கே நான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பாயிண்ட் வேணும்ன்றதால இது வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுற இடத்துல வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் டேரக்டாக மேலே போய்ட்டு அந்த புல்லட்ஸில் இருக்குல்ல அந்த புல்லட்ஸில் போய்ட்டு நான் வந்து எனக்கு என்ன புல்லட்ஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் மார்க் புல்லட் வேணும்னா டிக் மார்க் புல்லட் போட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்டு முடிஞ்சிட்டு என்ட்ரு எடுத்துனீங்கன்னா அடுத்த லைன் வரும்போது டிக் மார்க் சிம்பிளோட புல்லட்ஸ் வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து அதேமாதிரி Ctrl+M கொடுக்குறேன். Ctrl+Mனா புது ஸ்லைடு வரும். புது ஸ்லைடு வந்துச்சு. புது ஸ்லைடு நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ தேங்க்யூ ஸ்லைடு பண்ணணும். ஜஸ்ட்டு தேங்க்யூன்னு டைப் பண்ணுறேன். தேங்க்யூன்னு டைப் பண்ணிட்டு இப்போ இது சென்டரில் வரணும் எனக்குன்னா மேலே அதுமாதிரி சொன்ன மாதிரி அலைன்மெண்ட்டில் போய்ட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்டரில் வந்துடுச்சு. இப்போ இதனோட சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Alt கொடுங்க. அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதை போல்ட் பண்ணணும்னா போல்ட்டு கிளிக் பண்ணுறேன். அப்படி இல்லைனா Ctrl+B அழுத்திக்கங்க. ஸோ ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வேறு ஃபாண்ட் கொண்டு வந்தாச்சு. இது கலரை வந்து நான் வேறு கலர் கொண்டு வர போகிறேன்னா வேறு கலர். ஓகே, இப்போ நான் வேறு கலர் கொண்டு வந்துட்டேன். இது கீழே ட்ராக் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பாக்ஸு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கர்சரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்தோடனே அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் உங்களுடைய அந்த இதை எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். ஃபைன், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இந்த இதில் என்னென்னலாம் சொன்னோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக டாப்பில் ஹோம் டேப் பக்கத்தில் ஃபைல் இருக்கும். ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. சேவ் ஆஸ் கிளிக் பண்ணதில் கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லையோ இல்லை ஏதோ உங்களுக்கு எங்கே சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணுறேன்.
இல்லை ப்ரௌஸ் ஃபோல்டர் ப்ரௌஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரௌஸில் கிளிக் பண்ணுறதுக்கு மூலமாக நீ எந்த இடத்துல சேவ் பண்ணணும் பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லைடு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸ்லைடு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கேபின்னு போடுறேன். கேபின்னு போட்டு சேவ்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லைடு நீங்கள் வந்து திருப்பியும் இந்த டாப்பில் போய்ட்டு ஃபைலுக்கு மேலே இருக்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ், அதாவது ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை சின்னதாக ஏதோ ஒரு எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா கர்சரை கொண்டு போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபர்தராக சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக எப்படி ஸ்லைடு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கங்க. அடுத்த வாட்டி நம்ம வந்து இன்னொரு ப்ரெசன்டேஷனை பற்றி, அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அடுத்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, டூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டில் திஸ் பை ஃப்ரம் ரத்னா. தேங்க்யூ.